ஸ்ரீமதே ராமானுஜாய நம. நாதாயாம் நாதமுனிகி. அந்த வரிசையிலே நாதமுனிகளை 3 தலைப்பிட்டு அனுபவித்து வந்தோம். இன்றைய தலைப்பு நாதமும் நாராயணனும். நாதமுனிகளும் நாராயணனும். நாதமுனியும் நாராயண முனியும் எப்படி வேண்டுமானும் வைத்துக் கொள்ளலாம். ஸ்ரீமன் நாராயணனை யோக ரகசியத்திலே, அஷ்டாங்க யோகத்திலே எம்பெருமானோடு கலந்து பரிமாறி வருபவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். யோகத்தாலும் எம்பெருமானை அனுபவித்தார், நாதத்தாலும் எம்பெருமானை அனுபவித்தார். அப்பேற்பட்ட அந்த திருவாய்மொழியை மேலேகத்தாழ்வான் கீழேகத்தாழ்வான் என்று 2 மருமகள் வழியாக இசையோடு சேர்த்து தினம் தினம் அதனை அரையற்கலையாக பயிற்றுவித்து அந்த அரையற்கலையை திருவரங்கத்திலே அரங்கேற்றினார். இந்த அரையற்கலையின் சிறப்பை ஒரு சம்பவம் வாயிலாக பார்க்கலாம். நம்பெருமாள் திருவரங்கத்தை விட்டு அந்த துலுக்கனுடைய கலாப காலத்திலே நம்பெருமாள் திருவரங்கத்தை விட்டு சுமார் ஒரு 50 வருடங்கள் திருவரங்கத்தை விட்டு சென்றார். அந்த காலத்திலே பெரிய பெருமாள் முன்பாக கல்திரை சாற்றப்பட்டது. ஒரு கல்லை கொண்டு ஜோடித்து பெரிய பெருமாளை மறைத்து விட்டார்கள். உற்சவமூர்த்தி நம்பெருமாளை மட்டும் எழுந்தருளப் பண்ணி கொண்டு சென்றார்கள். அந்த சமயத்திலே அங்க இருந்த அரையர்கள் கோயிலுக்குள்ளே சென்று அந்த கல்திரைக்கு பக்கமாக அதற்கு அருகிலே உள்ள ஒரு சுவற்றிலே ஒரு பெரிய குழி போன்று இருந்தது. அதிலே அமர்ந்து கொண்டு கையை மட்டும் தட்டி கொண்டு உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் இங்கே தாளத்தை தட்டினால் வெளியே காவலுக்கு நிற்கக்கூடிய அந்த துலுக்கனுடைய ஆட்களுக்கு தெரிந்துவிடும். கையை மட்டும் தட்டி கொண்டு அந்த 40 வருடங்கள் அந்த பெரிய பெருமாளுக்கு ஆராதனமாகவும் போக்கியமாகவும் இந்த திருவாய்மொழியை சமர்ப்பித்து வந்தனர். அவர்களுக்கு, அந்த அரையர்களுக்கு நானா வினோத அரையர்கள், தம்பிரான் அரையர் என்று பலவாறாக விண்ணப்பம் செய்வார், செந்தமிழ் கூட்டி விண்ணப்பம் செய்வார் என்கிற பல பெயர்கள் உண்டு. அரையர் என்றாலே அரசன் என்ற அர்த்தம். எம்பெருமானுக்கு முன்னே திருவாய்மொழியை விண்ணப்பிப்பவர்கள் அரசர்கள் என்றும் மன்னர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் படிக்கும் அந்த வியாக்கியானத்திற்கு தம்பிரான்படி என்று பெயர். அந்த தம்பிரான்படி வியாக்கியானத்தை வைத்துக்கொண்டு அழகாக அந்த திருவாய்மொழி பாசுரங்களையும் அதற்கான விளக்கங்களையும் தாளத்தோடே இசையும் சேர்த்து அபிநயத்து காட்டுவர்கள் இந்த அரையர்கள். அப்பேற்பட்ட இந்த அரையர்கலையை வளர்த்த பெருமை ஸ்ரீமன் நாதமுனிகளையே சாரும். ஆக எம்பெருமானை யோகத்தாலே அனுபவித்தார், எம்பெருமானை நாதத்தாலே அனுபவித்தார். ஆனால் அவருக்கு இருந்தது பக்தியா, பிரபக்தியா, சரணாகதியா, அவர் பிரபன்னனா என்கிற கேள்வி வருகின்ற காலத்திலே நாதமுனிகள் எம்பெருமானையே உபாயமாக பற்றி, எம்பெருமானையே உபேயமாக பற்றி, அவனே ஆறு, அவனே பேரு, அவனே அடைவிக்கும் வழி, அடைந்து அனுபவிக்கும் பொருள் அவனே என்பதனை நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையேகாத பகவத் பக்தி சிந்தவே என்கிறார் ஸ்ரீ ஆளவந்தார். அகாத பகவத் பக்தி சிந்தவே, ஆலங்கால் காண முடியாத அளவுக்கு அவருடைய பக்தி, பிரபத்தி, சரணாகதி 3ம் அமைந்திருந்தது. ஒரு முறை மன்னனாரை சேவிக்க அந்த ஊர் ராஜா எழுந்தருளுகின்ற காலத்திலே அவன் அந்த யானைப்பாகனுடைய தலையின் மேலே காலை வைத்து யானை மேலே ஏறினான். இதை பார்த்த நாதமுனிகள் திருவுடையும் மன்னரைக்கானில் திருமாலை கண்டேன் என்னும் ஆழ்வார் கூறியது போலவே நமது சர்வேஸ்வரனான எம்பெருமானும் ஸ்ரீமன் நாராயணனும் பிரம்மருத்ராய மேலே தலையை வைத்து யானை மேலே ஏறியதாகப் போலே அவனே பரபிரம்மம், அவனே பரதத்துவம் என்று நினைத்து மூர்ச்சியாகிவிட்டார். அப்பேற்பட்ட அகாத பகவத் பக்தி சிந்தவே, அப்பேற்பட்ட பக்தி எம்பெருமானிடத்திலே ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு உண்டு. அந்த நாதமுனிகளுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கின்ற காலத்திலே அவருக்கு
நம்மாழ்வார் ரகசிய திரயத்தை உபதேசம் பண்ணி வைத்தார். அவருக்கு யோகத்திலே ஈடுபாடு இருந்தாலும் நாதத்திலே ஈடுபாடு இருந்தாலும் ரகசிய திரய பரம்பரைக்கு சேர வந்தவர்தான் இந்த ஸ்ரீமன் நாதமுனிகள். திருமந்தரம் துவயம் சரம ஸ்லோகம், இதற்கு ரகசிய திரயம் என்று பெயர். இந்த ரகசிய கிரந்தத்தை வெளியிட்டறினான் எம்பெருமான். முதலிலே பத்ரிகாசிரமத்திலே அவனே நாராயணாக நின்று கொண்டு ஓம் நமோ நாராயண திருமந்திரத்தை வெளியிட்டு அருளினான். அப்போது அவருக்கு நாராயண முனி என்று பெயர். முனியே என்று நம்மாழ்வார் அழைக்கிறார், நாராயண முனி. அதற்கு பின்பாக அதே அர்த்தம் ஷடகோப முனிக்கு வந்து சேர்ந்தது. ஷடகோப முனி நாதமுனிகளுக்கு உபதேசித்தார். நாதமுனியிலிருந்து யாமுன முனிக்கு வந்து சேர்ந்தது. யாமுன முனி ராமானுஜ முனிக்கு அதனை அனுப்பித்து வைத்தார். ராமானுஜ முனியிடமிருந்து அழகிய மணவாள மாமுனி வரை பரியந்தம் இந்த ரகசியத்திரிய பரம்பரை வளர்ந்து கொண்டே வந்தது. நாராயணமுனி, ஷடகோபமுனி, நாதமுனி, யாமுனமுனி, ராமானுஜமுனி, ஸ்ரீ அழகிய மணவாள மாமுனி, அது பரியந்தம் முனி ஷட்கம் 6 முனிகளை கொண்டு இந்த ரகசியத்திரிய பரம்பரை வளர்ந்து கொண்டே வந்தது. இதை பற்றி ஒரு சரித்திரமும் சொல்லப்படுகிறது. நம்மாழ்வார் அவதரித்து மற்றைய ஆழ்வார்களுடைய பிரபந்தத்தை மட்டும் நமக்கு தந்துள்ளார். அது மட்டுமன்று, மற்றைய 10 ஆழ்வார்களிலே நம்மாழ்வார் அவதாரம் செய்ததால்தான் மற்றைய ஆழ்வார்களுக்கு வீடு பேரும் அவர்கள் பிரபந்தத்துக்கு ஒரு வாழ்ச்சியும் கிடைத்தது. நம்மாழ்வாருக்கு முன்பாக 4 ஆழ்வார்கள் பிறந்திருந்து இறைவன் சோதிக்கு எழுந்தருளி இருந்தாலும் நம்மாழ்வார் சென்றுதான் பரமபதத்து திருவாசலை திறந்து வைத்தார். அதுவரை அந்த 4 பேர் எங்கு இருந்தார்களோ நமக்கு அது தெரியாது. நம்மாழ்வார் அவதரித்ததால் தான் மற்ற ஆழ்வார்களுக்கு வீடு பேரும் வாழ்ச்சியும். அதே போல எம்பெருமானார் அவதரித்தார் பகவத் ராமானுஜர். நாதமுனிகள் தொடக்கமான மணவாள மாமுனிகள் பரியந்தம் அத்தனை பேருக்கும் வாழ்ச்சி பெற்றது பகவத் ராமானுஜர் அவதாரத்தாலே. நம்மாழ்வார் அவதரித்து மற்ற ஆழ்வார்களை பெருமை சேர்த்தார். பகவத் ராமானுஜர் அவதரித்து மற்ற ஆச்சாரியர்களுக்கு பெருமை சேர்த்தார். மணவாள மாமுனிகளுக்கு பிற்பட்ட நமக்கு மணவாள மாமுனி அவதாரத்தை நமக்கு பிரயோஜனம். ஆக ஆழ்வார்களுக்குள்ளே நம்மாழ்வார், ஆச்சாரியர்களுக்குள்ளே பகவத் ராமானுஜர், அதுக்கு பிற்பாடு வந்த ஆச்சாரியருக்குள்ளே ஸ்ரீ மணவாள மாமுனிகள். இந்த 3 பேருக்கும் தனித்தனி பெருமை உண்டு. இந்த பெருமைக்கெல்லாம் வித்திட்டவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். அப்பேற்பட்ட அந்த நாதமுனியை தேடி ஒரு முறை 2 வில்லிகளும் ஒரு பெண்ணும் ஒரு குரங்குமாக வந்து சேர்ந்தார்கள். அப்போது ஒருவர் ஓடி வந்து, நாதமுனிகளே, உங்கள் இல்லம் தேடி 2 வில்லிகளும் ஒரு பெண்ணும் ஒரு குரங்குமாக வந்துள்ளார்கள் என்று சொல்லி சென்றான். நாதமுனிகள், ஐயோ, சக்கரவர்த்தி திருமகன் என்ன, இளையாழ்வார் என்ன, சீதா பிராட்டி என்ன, ஐந்திர வியாக்கரண பண்டிதனான அனுமன் என்ன, எங்கே எங்கே என்று தேடிக்கொண்டு திருவெல்லாம் ஓடி வந்து தனது குடிசீரி அவர்களை காணாமல் அந்த தெரு ஓடி இன்னும் 4 தெரு ஓடி அவரை பார்த்தீர்களா அவரை என்று கேட்டுக்கொண்டே வந்தவர் திடீரென்று மூச்சையாகி விழுந்து எம்பெருமானை சோதிக்கு எழுந்தருளினார். அகாத பகவத் பக்தி சிந்தவே என் இல்லம் தேடி வந்தான் அந்த சக்கரவர்த்தி திருமகன் சீதா பிராட்டியோடே அனுமனோடே சொல்லி அந்த பக்தி பாரவசியத்தாலேயே ஒரு பிரபன்னனாக ஒரு சரணாகதனாக பரமபதத்துக்கு எழுந்தருளினார் ஸ்ரீமன் நாதமுனிகள். ஆக நாதத்தால் எம்பெருமானை உள்ளங்குளிர வைத்து மகிழ்வடைந்தாலும் யோகத்தாலே அவனை கட்டி அணைத்து பரிமாறினாலும் ஒரு பிரபன்னனாக பக்தியாலும் பிரபக்தியாலும் சரணாகதியாலும் அந்த எம்பெருமானை அடைந்து காட்டி இந்த பிரபத்தி மார்க்கத்தை ஸ்தாபித்து சரணாகதனுக்கு அந்த சரண்யனான எம்பெருமான், அந்த சரணாகதி இவைதான் முக்கியமே ஒழிய யோகத்தால் எம்பெருமான் அடையக்கூடிய சக்தி இருந்தாலும் நாதத்தால் எம்பெருமான் அடையக்கூடிய புத்தி இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு பக்தி பாரவசியத்தாலே
அகாத பகவத் பக்தி சிந்தவே, அந்த பக்திக்கெல்லாம் ஆலங்காவுடைய பெருங்கடலாக இருக்கின்ற நாதமுனிகள் இறைவனை தேடி அடைந்தார். ஆக இந்த நாதமுனிகள் சரித்திரம் தொடங்கி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இந்த அருளிச் செயல்கள் நமக்கு ரொம்ப உத்தேசியம். அந்த அருளிச் செயல் மூலம் ஆழ்வார்கள் காட்டி கொடுத்த திவ்ய தேசங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். எம்பெருமான் உகந்த இடங்களிலே ஈடுபாடு, எம்பெருமானுக்கு கைங்கரியம், அந்த அருளிச் செயலிலே ஈடுபாடு, அந்த அருளிச் செயலை வாசிப்பது, அந்த அருளிச் செயலுக்கு அமைந்த வியாக்கியானங்களை படித்து பொழுதுபோக்குவது, இதையே நாதமுனிகள் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தார். நாதமுனிகளைப் போல யோகம் செய்வதற்கோ அவரைப் போல கானம் செய்வதற்கோ நமக்கு சக்தி புத்தி ஏதும் போராது. நமக்கு திவ்ய தேசங்களிலே ஈடுபாடு, எம்பெருமான் திருக்கோயில்களிலே ஈடுபாடு, அருளிச் செயல் மீது ஒரு பக்தி, அருளிச் செயல் மீது ஒரு ஈடுபாடு, ஆச்சாரியன் அபிமானம், இது மூன்றையும் பெற்று அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும், இந்த சமூகம் தழைத்து ஓங்க வேண்டும் என்பதுதான் நாதமுனிகள் சரித்திரம் வழி நாம் அறிந்து கொள்ளும் விஷயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.